டேய் கவின், நான் இன்னைக்கே போய் அனு வீட்டில் போய் பேச போறேன். அவ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா தேவையில்லாம? அம்மா அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். அவள் போனவளாவே இருக்கட்டும். பாப்பாவை பார்க்காம தான் என்னால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவள் தான் கண்ணுக்குள்ளே நிற்கிறா. அவளை தான் எனக்கு நல்லா தேடிட்டே இருக்கு. அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. அந்த அணுவுக்கு என்ன லூசு தான் பிடிச்சிருக்கோ தெரியல. இங்க பூமாரி தான் இப்படி பண்றான்னு பார்த்தோம்னா அனு அதுக்கு மேல இருக்கா. ஆமாம், பிள்ளைங்க எதுவும் பூமாரி அண்ணியை பார்க்கணுன்ட்டு அடம் பிடிக்கலையா? அதை ஏன் கேட்குற கவின்? நேற்று ஃபுல்லாக சரியான அடம். அவங்க அப்பா கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு 2 பிள்ளைங்களும் தூங்குனாங்க. இன்னைக்கு அதனால கேட்கறதுக்கே பயந்து போய் என் காலையில் டிஃபன் கேட்க கூட பயந்து போய் இருந்தாங்க தெரியுமா? ஐயோ பாவமே, எதுக்கு பிள்ளைங்கள போட்டு அருண் அடிக்கிறான்? ஆமாம், எப்போவுமே பூமாரி அம்மா எங்க எங்க இப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கும் கோவம் வந்துடுச்சுல, அதான் அப்படி பண்ணுறான். அப்போ போய் அண்ணியை கூட்டிட்டு வர வேண்டியன. ஏன் அருண் இவ்வளோ பிடிவாதமா இருக்கான்? அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அது பெரிய தப்பு தான், மன்னிக்கவே முடியாத தப்பு தான். இருந்தாலும் அது அவங்க ஒய்ஃப் தானே, கொஞ்சமாச்சும் மன்னிச்சு ஏத்துக்கிடலாம்ல. ஏன் இப்படி இருக்கான்? இல்லடா, பூமாரி இப்படி பண்ணது என்னாலேயே மன்னிக்க முடியல. அவனால் எப்படிடா மன்னிக்க முடியும்? ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டில் இருக்கவங்க கிட்ட அவ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா. இனி அவளை இந்த வீட்டில் உள்ள ஏத்துறதும் ஒண்ணுதான், சும்மா இருக்கிறதும் ஒண்ணுதான். அம்மா இங்க பாருங்க, எடுத்தவங்க ஒத்தொண்டு பேசிட்டு இருக்காதீங்க. பூமாரி அண்ணி மேல நீங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தீங்க. அவங்க அந்த நம்பிக்கையே இழந்துட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனா அவங்க எதுக்காக இழந்தாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க ஒன்று அந்த காசை எடுத்து வீண் செலவோ இல்லை அவங்களுக்கு தேவையான பொருளோ எதுவுமே வாங்க கிடையாது. இதுக்கடையில் அவங்க நகை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவன் இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு போவான்ட்டு அவங்க என்ன கனவா கண்டிருப்பாங்க. அதனால நீங்க பூமாரி அண்ணியை தப்பா நினைக்காதீங்க. இல்லை கவின், நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசு அதை ஏற்கவே மாட்டேங்குது. பூமாரி இப்படி பண்ணுவான்ட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லை. அவள் நிஜத்துல இப்படி பண்ணிட்டா. அப்படி இருக்கையில் அவளை இனிமே நான் உள்ளே சேர்க்கறதுலாம் எனக்கு கனவுல கூட நடக்காது பார்த்துக்கோ. அப்போ லைஃப் லாங் அண்ணி அவங்க வீட்டில் இருக்க போறாங்க, நீங்க இங்க இருக்க போறீங்க, அப்படித்தானே? இல்லை, அருண் எப்போ மனசு மாதிரி பூமாரி கூட்டிகிட்டு வரானோ அப்போ கூட்டிகிட்டு வரட்டும். அதுக்கெல்லாம் நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் இனி பூமாரி இந்த வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்கும் எனக்கு எந்த பேச்சும் இல்லை, அவ்வளோதான். அம்மா நீங்க பெரியவங்க, உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ட்டு அவசியம் எதுவும் கிடையாது. அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நினைச்சுக்கிடாதீங்க. அண்ணி மேல என்னதான் தப்பா இருந்தாலுமே இப்படியெல்லாம் நம்ம வீட்டை விட்டு அவங்கள போக சொல்லி இருக்கவே கூடாது. அது பெரிய தப்பு இல்லையா? ஏண்டா, யாருடா இப்போ அவளை போக சொன்னா? அவளால போனா? என்னது, அவங்களா போனாங்களா? நீங்க தான் போ சொல்லிங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தா நான் எங்கடா போக சொன்னேன்? அவ தான் வீட்டை விட்டு போகட்டுமான்னு கேட்டா. சரின்னு தான் நானும் அருணும் சொன்னோம். அதை தவிர்த்துட்டு நாங்கள் நீ வீட்டை விட்டு போகாத, இல்லை வீட்டை விட்டு போ அப்படி எதுவுமே நாங்கள் சொல்ல கிடையாது. எல்லா முடிவும் அவளோடது மட்டும்தான். அப்படியா? அண்ணி ஏன் இப்படி பண்ணாங்க தேவையில்லாம? இந்த வீட்டை விட்டு போறதுனால அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? அதுவும் பிள்ளைங்களை எல்லாரையும் விட்டுட்டு. அதாண்டா கவினி, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ ஏன் இப்படி நடந்துக்கிடுறா, என்ன பண்றா, ஏது செய்தான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுடா. அணுவை கூட சில விஷயத்துல கணிச்சிடலாம் போல, ஆனா பூமாரி எந்த நேரத்துல எப்படி இருப்பான்ட்டு கொஞ்சம் கூட கணிக்க முடியல என்னால. என்ன அதையனா முடியலன்ட்டு பாரு. என்ன இருந்தாலும் அண்ணி அவங்க வீட்டுல இருக்கிறது தப்பு இல்லையா? அப்போ அவ 10 லட்சத்தை கொண்டு செலவு பண்ணது தப்பு இல்லையா? அதுவும் தப்பு தான். ஆனா இதுவும் தப்பு தானே. இது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? அந்த தப்புக்கு இந்த தப்பு சின்ன தப்பு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கட்டும், அவன் வீட்டில் அவ செஞ்ச தப்புக்கு உணர்ந்து என்கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்டு கதறி அழணும். அப்பதான் இனிமே நான் உள்ள விடுவேன். என்னம்மா பேசுறீங்க இப்படி? அனுதான் ஒரு பக்கம் கோவிச்சுட்டு போனான்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல பேசுறீங்க. கவின் மாமா, ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க வந்து. சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா ஆனந்தி. கார்த்திக் எப்போ வருவான்? அவர்கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நீங்க இங்கே தான் இருக்கீங்கன்ட்டு. அவர் வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? அதுக்குள்ள ஏன் சொன்ன? அவன் வந்து பார்க்கட்டுமே. இல்லை கவின் மாமா, நீங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குன்ட்டு வந்திருக்கீங்க. இனி இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. அதனால தான் அந்த சந்தோஷத்தில் நானும் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, இனி நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்கன்னு நினச்சி. ஆனா அனு இல்லையே உன் கூட? அதெல்லாம் அவ வருவா. அவ கொஞ்ச நாள் கோவமா இருப்பா. அப்புறமா அவளே ஃபோன் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க கவின், நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் புரியதாண்டா கவின் செய்து. இருந்தாலும் அனு இல்லாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. போய் அனுவையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இருக்கணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதான் நடக்காது. இருந்தாலும் நீ போய் அனுவை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் போய் இரு, அதுதான் நல்லது. இங்க பாருங்கம்மா, நான் இனி இந்த வீட்டில் தான் இருக்க போறேன். அவளையெல்லாம் என்னால் போய் கூட்டிட்டு இருக்க முடியாது. அவள் எவ்வளோ திமிரா பேசிட்டு போறா. அவளுக்கு போய் நான் கூப்பிட்டுட்டு இருக்கணுமா? எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவளா விருப்பப்பட்டா வரட்டும். வரையிலையும் என்கிட்ட அவள் மன்னிப்பு கேட்டுட்டு தான் வரணும். அது இல்லாமல் நான் அவளை உள்ள விடவே மாட்டேன். இங்கே பாரு கவின், இப்படியெல்லாம் பேசாத, புரியுதா?
நீ செஞ்சதும் தப்பு தானடா, யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்க. இப்ப நீ என்கிட்டயே சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் உன் மேலதான் பழிய தூக்கி போட்டிருப்பாங்க, நீ பொய் சொல்றன்ட்டு. என்னம்மா நீங்க? அண்ணி என்கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மீறி நான் எப்படி சொல்ல முடியும் உண்மைய? கடைசியாச்சும் சொன்னியே, இப்ப சொன்னதுனாலதான் பூமாரி கையும் காலமா பிடிச்சிருக்கோம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்டா. அருணும் அந்த காசை ஏற்பாடு பண்றதுக்கு ரொம்ப இடம் அலைஞ்சு உனக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்கான். அதெல்லாம் தெரியும், வந்து தரையிலே நினைச்சேன். அருண்கிட்ட இவ்வளோ காசு கையில இருக்காதன்ட்டு யார்கிட்ட வாங்கியிருப்பான்ட்டு. அப்புறம்தான் தெரிஞ்சுது ஏதோ கடன் வாங்கி தந்திருக்கான்ட்டு. ஆமாம் மாமா, பூமாரி அக்கா ஏன் இப்படி பண்ணானே தெரியல. வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்து விட்டுட்டு போயிட்டா. இப்போ அவள் பேசாமல் நிம்மதியாக அந்த வீட்டில் போய் இருக்கா. நாங்கள் தான் இந்த வீட்டில் கடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என்னம்மா செய்யறது ஆனந்தி, நீ ஒன்றும் எடுத்துக்கிடாத. ஆனா பூமாரி உன்கிட்ட பேசுவாளா? கொஞ்சம் நீ அவகிட்ட டச்ல இரு, சரியா? டேய் கவின், இங்க பாருடா, இந்த வீட்ல இருந்து யாரும் அவகிட்ட ஒன்றும் பேச வேண்டிய தேவை கிடையாது, புரியுதா? இனி அப்படி சொல்லாத ஆனந்தி கிட்ட. என்ன ஆனந்தி, புரியுதுல? ஐயோ அத்தை, நான் இதுக்கு பேச போகிறேன் அவங்க கிட்ட? அதெல்லாம் நான் பேச மாட்டேன். அவங்க எப்படி கோவப்பட்டு போனாங்களோ அப்படியே வரட்டும். அது வரை நம்மளாம் பேச முடியாது. ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பாவமா அண்ணி. ஓஹோ, அண்ணி பாவமா போயிட்டா, அம்மா பாவம் இல்ல, அப்படித்தானே? அம்மா என்னம்மா பேசுறீங்க? பாவம் அண்ணி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க தான், இல்லைன்னா யாராலையும் சொல்ல முடியாது. மன்னிச்சிருங்களா? இங்க பாரு கவின், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, தூர விடு, சரியா? தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்காத. நீ முதல்ல கிளம்பு ஆபீஸ்க்கு. இல்லம்மா, இன்னைக்கு நான் லீவ் தான் போட்டிருக்கேன். எனக்கு மைண்டே சரியில்லை. அதனால இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு நாளையில இருந்து கிளம்புறேன். டேய் கவின், வீட்டில் இருந்தால் நீ அதையவே யோசிச்சுட்டே இருப்ப. உனக்கு ஒரே அணு ஞாபகமாக வந்துட்டே இருக்கும். அதனால தான்டா சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். இந்த அணுவுக்காவும் ஏன் இப்படி பண்ணுறாங்க தேவையில்லாம? அவங்க தானே தனியாக போகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. இப்போ தனியாக போனதுக்கப்புறம் ஏன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு கிளம்பியிருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? அவளை சொல்லி எந்த குத்தமும் இல்லை ஆனந்தி, நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். டேய், நீ என்னடா சொல்ற? பெரிய தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்புடா நீ பண்ண? இல்லை உண்மையை நான் அவகிட்ட இருந்து மறைச்சே இருக்கக்கூடாது. அன்னைக்கு எவ்வளோ காசு கொடுத்தேன்ட்டு எல்லா விஷயத்தையும் நான் அவகிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாமல் இருக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு இப்போ. இங்க பாரு கவின், அணுவை போய் நீ பார்த்து கூப்பிடு, அவ கண்டிப்பா உன் கூட வருவா, நான் சொல்றேன்ல. இல்லை அனுவை இனி நான் கூப்பிட்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. தேவனா அவளாவே வரட்டும். வந்தாலும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் உள்ளே வரணும். அவளுக்கு என்ன அவ்வளோ திமிரு? வீட்டிலேருந்து கிளம்பையில குழந்தையும் சேர்த்து தூக்கிட்டு போறா. ஏன் குழந்தைய விட்டுட்டு போனா என்ன? அந்த குழந்தைய நாங்கள் பார்த்துருக்க மாட்டோமா? டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா கவின். அருண் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன ஏதுன்ட்டு பேசி நம்ம முடிவு எடுத்துக்கிடலாம். மாமா, நீங்கள் பேசிட்டே இருங்க. நான் போய் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ ஆனந்தி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆனந்தி, நீ அப்படி உட்காரு. இருக்கட்டும், நான் போய் நல்லா சூடாக நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வந்ததுலேருந்து ஒன்றும் சாப்பிடல, இதையாவது சாப்பிடுங்க. இல்லை ஆனந்தி, நான் ஒன்றும் இங்கே சாப்பிட்றதுக்காக வரல. எனக்கே மைண்டில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. இருக்கட்டும், இப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சரி அம்மா, நான் மேலே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி கவின், போ போ. உன் லக்கேஜ் எல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி வாட்ச்மேனை விட்டு தூக்கிட்டு வந்து அந்த ரூமுக்கு தர சொல்றேன். ரைட் சைடு இருக்கதா லெஃப்ட் சைடு இருக்கதா? ரைட் சைடு இருக்குல்ல, அங்க போ. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக குடோன் மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்றும் செய்யலை, அப்படியே தான் வச்சிருக்கோம். அதனால நீ ரைட் சைடு இருக்க ரூமுக்கு போ. சரிங்கம்மா. சே, பாவம் கவின், அவன் இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. எல்லாம் இந்த அணுவை தான் சொல்லணும். அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, இப்படி பண்ணிட்டு இருக்கா.